நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்கீங்க. சரி, காரணம் சிறப்பான ஒரு காரணம். முதல்ல நாம் தமிழர் கட்சியில அடிப்படை கட்டமைப்போ கட்சியினுடைய பலப்படுத்துகிற ஒரு தன்மையோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு உண்டான மரியாதையோ ஒரு மண்டல தலைவருக்கு உண்டான மரியாதையோ மாதந்தோறும் கலந்தாய்வு கூட்டமோ எதுவுமே நடத்தப்படுறதில்லை. எந்த பொறுப்புகளும் நிரப்பப்படலை. ஒரு நல்ல நோக்கத்துக்காக சீமானை நோக்கி நாங்கள் எல்லாரும் அவர் கட்சியில் போய் சேர்ந்தோம். அவருடைய மேடை பேச்சுகளையும் அவருடைய பிரச்சாரங்களையும் கேட்டு சேர்ந்தோம். ஆனால் காலப்போக்கில் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதுவரைக்கும் உலகத்திலேயே எந்த அரசியல் தலைவரும் கடைபிடிக்காத ஒரு ராஜதந்திர நுணுக்கத்தை சீமான் கடைபிடிக்கிறார். என்னன்னா, எந்த கட்சியும் ஜெயிக்கலாம், நம்ம கட்சி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறத நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்துட்டு தெளிவாக உணர்ந்திருக்கிறாரு. அந்த தம்பிகள் எங்களை போன்றவங்க அவரை நாங்கள் தான் சரியாக புரிஞ்சுக்கல. எப்படி நிதி வசூலிக்கலாம், திரள் நிதி, எந்த அளவுக்கு தான் சொகுசா வாழலாம், இதுதான் அவருடைய நோக்கம். வேற எந்த நோக்கம் இல்லை. உண்மையான நோக்கம் இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலராவது, அட்லீஸ்ட் ஒரே ஒரு எம்எல்ஏவாவது அவர்னால ஜெயித்திருக்க முடியும். 16 வருடம் கடும்